இது மட்டும் அல்லாமல் எந்தெந்த துறைகளில் எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். வாகனங்கள் மற்றும் மின்வாகனத்துறை 17 திட்டங்கள், 17,073 கோடி, 14,977 ஜாப் வந்து கிடைச்சிருக்கு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இந்த துறையில் 15,787 கோடி. பொறியியல் உற்பத்தி துறையில் 20 திட்டங்கள், 9,525 கோடி, 22,220 ஜாப். ஜவுளித்துறையில் 16 திட்டங்கள், 7,871 கோடி, 24,876 ஜாப்ஸ். மின்னணுவியல் மற்றும் செமிகண்டக்டர் 10 திட்டங்கள், 5,893 கோடி, 7,236 ஜாப்ஸ். உயிர் அறிவியல் திட்டங்கள் 8 திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். 33,893 கோடி வந்து இதில் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வான்வெளி பாதுகாப்பு மற்றும் விண்வெளி 6 திட்டங்கள், 2,787 கோடி வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தொழில்துறை பூங்காக்கள், கடல்சார் துறை, பொம்மைகள், ஆள் தொழில்நுட்பம் இதில் 8 திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பல்கலைக்கழகங்கள், R&D, GCC உள்ளிட்ட துறைகளிலும் முதலீடு 1000லிருந்து 5000 ஜாப் வந்து கொடுக்குது. மேம்பட்ட தொழில்நுட்ப முன்னுரிமை துறைகள் 40 திட்டங்கள், 54,787 கோடி, 30,157 ஜாப் வந்து கொண்டு வந்திருக்கோம். தரவு மையங்கள் 3 திட்டங்கள், 26,417 கோடிக்கு வந்து இத்தனை துறைகளிலும் நம்ம வந்து முதலீடு கொண்டு வந்திருக்கோம். இத்தனை துறைகளிலும் ஜாப் வந்து நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர் வந்து கேட்டாரு, ஆந்திராவுக்கு வந்து எல்லாமே போகுது அப்படின்னு சொல்லி. இது எப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ் என்றது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா முதலீடு எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒரு கேள்வியே வராது. ஒரு பட்டனை தட்டின உடனே இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒன்றும் போகாது. MOU சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் இடத்துக்கு பக்கத்தில் தண்ணி இருக்கா, இல்லை காலேஜ் இருக்கா, ஸ்கூல் இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி தான் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி ஒரு MOU சைன் பண்ணணும்னா ஒரு இன்வெஸ்டர் வந்து அங்கே வாட்டர் இது இருக்கா, எலக்ட்ரிசிட்டி இருக்கா, இன்சென்டிவ் பேசணும், இதெல்லாம் பேசினதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வேற இடத்துக்கு போகிறதா இங்கே இருக்கிறதான்னு முடிவு பண்ணுவாங்க. அது எப்படி 5 நாளில் ஆந்திராவுக்கு போக முடியும்? இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பொய், உண்மைக்கு புறம்பான ஒரு இதை வந்து சொல்லணும். கடந்த ஓரிரு மாதங்களாக இங்குள்ள முதலீட்டாளர்கள் வேறு மாநிலங்களுக்கு வெளியேறி செல்வதாக ஒரு வதந்தி திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. பல்லாயிரம் கோடி முதலீடு செய்யும் எந்த ஒரு நிறுவனம் ஓரிரு வாரங்களில் அல்லது ஓரிரு மாதங்களில் திடீர் முடிவெடுத்து தங்கள் ஆலைகளை இடம் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்பது அடிப்படை அறிவுள்ள அனைவருக்கும் தெரியும். அப்படி ஓரிரு நிறுவனங்கள் இடம் மாறுவது என்பது அவர்கள் 6 மாதம் அல்லது ஓராண்டுக்கு முன் எடுத்த முடிவு. அதற்கு சான்றாக அப்போலோ டயர் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீ சிட்டியில் ஏற்கனவே உள்ள தனது நிலத்தில் இந்த திட்டத்தை அமைக்கிறது. February 2026 தனது திட்டத்தை அறிவித்துள்ளது, இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர். ஆகவே இது எதுவும் புதிய விஷயம் அல்ல. ராயல் என்ஃபீல்ட் தமிழ்நாட்டில் ஏற்கனவே 4 ஆலைகளும் 1 R&D மையமும் நிறுவியுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திட்டம் இந்நிறுவனத்தின் 5வது திட்டமாகும். அக்டோபர் 2025ஆம் ஆண்டே இது தங்களின் முடிவாகும் என்று இந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கு பின்னர் செய்யாறு பகுதியில் தனது 4வது ஆலையை இந்நிறுவனம் தொடங்கியுள்ளது. இது நம் மீது அந்த நிறுவனம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடாகும். அதானி கிரீன் நிறுவனத்தின் 24,500 கோடி 4000 வேலைவாய்ப்புகள் கொண்ட பம்ப்டு ஹைட்ரோ திட்டம் தமிழ்நாட்டிலேயே தொடர்கிறது. இதனை நிறுவுவதற்கான பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் அல்லேரி பகுதியில் டான்ஜெட்கோ முதற்கட்ட EOA வெளியிட்டுள்ளது. இதன் சாத்தியக்கூறு ஆய்வுகள் மற்றும் பொறியியல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிறுவனத்தின் 2ஆம் கட்டம் திருநெல்வேலியில் திட்டமிடப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் சோலார் அண்ட் பேட்டரி திட்டம் இதுவரையில் எந்த மாநிலத்துடனும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை. நிறுவனத்திடமிருந்து கிடைத்த தகவல்களின்படி இதுவரை இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. அதே வேளையில் தமிழ்நாட்டுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் 11,760 கோடி மற்றும் 7,000 நேரடி மற்றும் சுமார் 43 மறைமுக வேலைவாய்ப்புகள் திட்டத்திற்கான பணி நடைபெற்று வருகிறது. இத்திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூகுள் தரவு மையம் தொடக்கம் முதலே இந்நிறுவனத்தின் தேர்வு ஆந்திர பிரதேசம் என்றுதான் இருந்து வந்துள்ளது. தமிழ்நாடு போட்டியே இல்லை. தமிழ்நாடு முதல் 100 நாட்களிலேயே 26,417 கோடி முதலீடுகள் அளவிற்கான உறுதிப்பாடுகளை தரவு மையங்களில் ஈர்த்துள்ளது. அக்னி அஸ்திரா இதை இழந்த திட்டமாக கருத இயலாது.
திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட கொள்கை முடிவு. ஏனெனில் வெடிமருந்து உற்பத்தி திட்டங்களுக்கு பாதுகாப்பு இடைவெளியாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் தேவைப்படுகிறது. பாதுகாப்பு துறையில் முதலீடுகளை ஈர்க்கும் உறுதிப்பாடு தொடர்ந்து வெளிப்படுகிறது. 100 நாட்களில் 2787 கோடி முதலீடு என்ற அளவில் 6 வான்வெளி மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் ஈர்க்கப்பட்டுள்ளன. இதில் தூத்துக்குடியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அக்னிகுல் மற்றும் ஸ்கைரூட் திட்டங்களும் அடங்கும். தென்கொரியா பயணம் HD ஹூண்டாய். நான் இதை சொல்லியே ஆகணும். நான் சவுத் கொரியா போனப்போ இங்கே HD ஹூண்டாய் பார்த்தோம், மோட்டிவ் லிங்க் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு 5 கம்பெனி பார்த்ததுல ஆந்திரா அங்கே இருக்கிற அமைச்சரும் போய் பார்த்தாரு. ஆனால் அவர் அங்கே சூஸ் பண்ணல, இங்கே தான் சூஸ் பண்ணி இங்கே MOU பண்ணி நம்மக்கிட்ட தான் இருக்கிறாங்களே தவிர இதை யாரும் எடுத்து அதை சொல்லவே இல்லையே.